தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் இந்த செவ்வாய்க்கிழமை அபிஷேகத்தின் செவ்வாய் என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவர் நம் தீவினைகளை போக்குகிறார். குறிப்பா இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். சிறியோர்களை குறித்து கவனமாயிருங்கள். இன்றைக்கு நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 1-5 மற்றும் 10-14 பைபிள் தான் எடுத்து வாசிங்க. கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் தூதர்கள் நம்மளை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நன்றின்னு சொல்லுங்க. இந்த ஆண்டவர் பார்த்து நன்றின்னு சொல்லுங்க. அவர் தூதர்கள் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்பா நன்றின்னு சொல்லுங்க. அவர் தூதர்கள் நமக்காக நம் சார்பாக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். யாரெல்லாம் ஆண்டவர்கள் இருக்கிற பிள்ளைகளோ நண்பர்களே, ஆண்டவர் கூட ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, அந்த பாதுகாப்பு, அந்த வல்லமை, அதான் கோடி அற்புதர் அந்தோனியா. கோடி அற்புதத்துக்கு சொந்தக்காரர் அந்தோனியார் புது புனிதரை சொல்லுவார். ஏனென்றால் அது ஜெபத்தில் இருந்த அந்த ஈடுபாடு, சிறு வயதுல ஆண்டவர் மேல அந்த தாகம், அந்த விசுவாசத்தை அப்படி இருக்க பற்றி கொண்டது. கோடி அற்புதத்துக்கு சொந்தக்காரராக மாறி இருக்கிறார் என்றால், பிரியமான கிழமை உங்களுடைய வாழ்வில் உள்ள தீவினைகள், உங்கள் வாழ்வில் எது உங்களை ஆட்டி படைக்கிறது, எதனால் நீங்கள் வெளிவர முடியாமல் இருக்கிறீர்கள், உங்க வாழ்க்கையில எதிலிருந்து நீங்க விடுதலை அடையணும்னு நினைக்கிறீங்க, இது இல்லைன்னா ஃபாதர் நான் ஜெயிச்சிருவேன் ஃபாதர், இது அவங்களுக்கு போல எனக்கும் இது எனக்கு வந்துருச்சுன்னா, இலகுவா வந்துருச்சுன்னா நான் வாழ்க்கையில் நின்றுடுவேன் ஃபாதர், கேளுங்க. இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை தரார். இன்னைக்கு அதுல இருந்து ஆண்டவர்களை வெளியில கொண்டு வருகிறார். இந்த நாள் அபிஷேகத்தின் நாள், இந்த நாள் வல்லமையின் நாள். எனவே இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை பிள்ளைகளை, இன்றைக்கு விடுதலை நாள். எப்படி கோடி அற்புதராய் மாறிய புனித அந்தோனியார் ஆண்டவருடைய விசுவாசத்தில் நின்றாரோ, பிரியமான பிள்ளைய, இன்றைக்கு நீ விசுவாசத்தில் நில்லு. அந்தோனியார் உனக்காக ஜெபிக்கிறார். புதுமைகள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் நடக்கும். அப்பா நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தடைகள், இதெல்லாம் மாறணும்னு ஜெபிக்கிறாங்க. ஒப்பு கொடுங்க பிள்ளைகளை. இது ஆண்டவர், இது ஆராதனை, இது அபிஷேகத்தின் நேரம், இது வல்லமையின் நேரம், இது ஆசீர்வாதத்தின் நேரம், இது கிருபையின் நேரம். ஒப்பு கொடுங்க. உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. எதில் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க? மனிதர்கள் உங்களை நெருக்குகிறார்களா? மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்துகிறார்களா? மனிதர்கள் உங்களை பயன்படுத்துகிறார்களா? சிலரை பார்த்தாலே ஒரு அச்சமாக இருக்கிறதா? இதோ விடுதலை, தைரியத்தை அவர் தருகிறார், தெம்பை அவர் தருகிறார், கிருபையை அவர் தருகிறார். என் மகளே, மகனே, நீ வாழ்வாய், அபிஷேகத்திலே நீ வாழ்வாய், ஆசீர்வாதத்திலே நீ நிற்பாய், வல்லமை நீ அறுவடை செய்வாய். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. செவ்வாய்க்கிழமைக்கு நன்றி. எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு சாமி பெயரில இறை கிருபையாய் ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியில 18வது அதிகாரத்தில் 1-5 மற்றும் 10-14 காவல் தூதர்களை, வான தூதர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க. முக்கியமா சிறு பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் தூதர்கள் விண்ணக தந்தை முன்பாக நிற்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, யூதர்கள் தூதர்களை நம்பினார்கள். இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் யூதருக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு தூதர் இருக்கிறார், இடி முழக்கத்துக்கு தூதர் இருக்கிறார், மழைக்கு ஒரு தூதர் இருக்கிறார் என்று ஒவ்வொரு எதையெல்லாம் பார்த்து பயந்தார்கள், அதுக்கெல்லாம் தூதர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் அதை வைத்துதான் இன்றைக்கு அவருக்கு போதிக்கிறார். எனவே ரொம்ப சின்ன பிள்ளைங்களை பார்த்து நீங்க ஏளனமா பார்க்காதீங்க. அவர் தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா விழித்த தூதர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் நான் சொல்றேன் பாருங்க. திருப்பாடல் புத்தகம் எடுங்க, 91வது திருப்பாடல் 11வது வார்த்தை. நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி தன் தூதர்களுக்கு அவர் கட்டளை இடுகிறாராம். தூதர்களோட வேலை பாருங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் கூட எப்பவுமே தூதர்கள் பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்களா, நம்மை பாதுகாக்கும்படி ஆண்டவர்கிட்ட வந்து கட்டளையை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு ராஜா கட்டளை இட்டா ஒரு சேவகர் எப்படி நிற்பான்? என் ஆண்டவரே எனக்காக கட்டளை இடுறாராம். ஜெபம் பாருங்க, ஜெபத்தின் வல்லமை பாருங்க. நீ ஆண்டவரோடு நிற்கும் பொழுது ஆண்டவர் தூதர்கள் அவர் நம்மை பாதுகாக்கும்படி அவருடைய தூதர்கள் கட்டளையிடுவார். அவர்கள் நமக்காக இருப்பார்கள். ஃபாதர் நான் ஜெபம் பண்ணிட்டு பிரச்சனைகளோட இருக்கிறேன், என்ன தெரியுமா அர்த்தம்? நீ ஜெபம் பண்ணாம இருந்தா இன்னும் அதிகமா பிரச்சனைகள் இருந்திருக்குன்னு அர்த்தம். அவர் தூதர்களுடைய பாதுகாத்து அந்த பிரச்சனையில நீ விழாதபடி அவர்கள் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாத, ஒரு நாள் உயர்த்திடுவாங்க, ஒரு நாள் அபிஷேகம் வந்துடும். நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. 2வது பாருங்க, பாருக் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை எடுங்க. என் தூதர்கள் உங்களோடு இருக்கிறார், அவரே உங்கள் வாழ்வை பாதுகாக்கிறார். அந்த தூதர் எப்போதும் கூடவே இருக்கிறாங்களா? நம்ம யோசிப்போம்ல, எனக்காக யாருமே இல்லை, என் கூட இருந்தவங்கள என்னை ஏமாத்துறாங்க, ரொம்ப தனிமையில் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல நீ தனிமையில் இல்லை, நீ ஜெபித்த பிள்ளை அல்லவா, நீ ஜெபித்த பிள்ளை அல்லவா, என் தூதரன் கூட ஒத்திருக்கிறேன்.
அவர்கிட்ட நீ பேசு, அவர்கிட்ட கேளு. அவர் எங்கிருந்து அபிஷேகத்தை வாங்கி தருவார், அவர் உனக்கு கற்று தருவார். அவரை நான் அனுப்பி இருக்கிறேன். அப்படின்னா நான் ஒருத்தர் அனுப்புறேன்னா ஒரு சொல்லி தான் அனுப்புவோம் இல்லையா? அதனால அவர் என்னுடைய ஆள், நான் ஏதாவது சொல்லி தான் அனுப்புவேன். ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறார் தூதர், அவர் உன்கிட்ட பேசு, அவர் உனக்கு சொல்லி தருவார். அடுத்த இறைவார்த்தை தரம் பாருங்க. விடுதலை பயண புத்தகம் 23வது அதிகாரம் 20வது வார்த்தை. வழியில் உன்னை பாதுகாக்க உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன். நமக்கு முன்னாடியே அவர் சொல்கிறார், அவர் நமக்கான பாதையை செம்மைப்படுத்துகிறார். தூதர்கள் அனுப்புறாங்க. எப்படி திருமுழுக்கு யோவான் ஆண்டவருக்கு முன்பாக வந்து ஆண்டவருக்கான பாதையை செம்மைப்படுத்தினாரோ, இதோ ஆண்டவரின் செம்மறி, இது கடவுளினுடைய ஆட்டுக்குட்டி என்று சொன்னாரோ, அதே போல ஆண்டவர் உனக்கு முன்பாக அவர் தூதரை கட்டளையிட்டு அவர்கள் உனக்கான வழி ஆயத்தம் பண்றாங்க. ஜெபம் தான். அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கும் என்றால் ஜெபிக்கிற பிள்ளைக்கு தான் நடக்கும். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், அவரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், தூதர்கள் இந்த விண்ணக தந்தை முன்பாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, இது எல்லாருக்குமே, நம்ம எல்லாருமே ஆண்டவர் பிள்ளை தான். இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு சிறியவனை கூட பார்க்கலாம், நான் ஆண்டவர் பார்வையில் அவன் பெரியவர். அவர் என்ன ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். அவர் உங்களை ரொம்ப அபிஷேகமா தான் வச்சிருக்கிறார். உலகம் எவ்வளவு கேவலப்படுத்தலாம், ஆனால் அவர் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார், உன்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். எனவே செவி, அப்பா இன்னும் என்ன பாதுகாருங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில தீமையெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே, பயத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே, வாழ்க்கையில தடையெல்லாம் எடுத்து போடு ஆண்டவர். செபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, ஆவியானவரே நன்றி. ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். என்னவெல்லாம் கேட்கிறார்களோ, எது மாறணும்னு நினைக்கிறார்களோ, எது நடக்கணும்னு ஜெபிக்கிறார்களோ, கோடி அற்புதத்தோடிய நாளில் இந்த பிள்ளைகள் விடுதலை அடைவார்களாக, இந்த பிள்ளை அபிஷேகத்தை பெறுவார்களாக, இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக, இந்த பிள்ளைகள் வல்லமை பெறுவார்களாக. நன்றி அப்பா. செவி 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 ஒப்புக்கொடும், பயங்களை எல்லாம் ஒப்புக்கொடு. இது வல்லமை, இது ஆசீர்வாதம், இது அபிஷேகம், இது கிருபை. வல்லமையான இறை கிருபையில பிள்ளைகளை நீங்கள் அபிஷேகமாய் வாழ்கிறீர்கள். உங்கள் பயங்களை எல்லாம் அவர் எடுத்து போடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்றீங்க, உன் தடையெல்லாம் அவர் நீக்குகிறார். எதுவெல்லாம் உன்னால் முடியாமல் இருக்கிறதோ அது எல்லாம் ஆண்டவர் அபிஷேகமாக முடிக்கிறார். உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நீ அறுவடை செய்வாய், வல்லமை நீ காண்பாய். நன்றி அப்பா, வல்லமைக்கு நன்றி. அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் பார்த்து வைக்கிறேன். நீங்க விடுதலை தாங்க, நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனவே பிரியமானவர்களே, வல்லமையான இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். தீமைகள் எல்லாம் மறைந்து என் மகளே, மகனே, அபிஷேகமாய் வாழ்வாய். இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு ஆராதனை. யாரெல்லாம் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகள் எல்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care. Have a nice day.